எப்படி இருக்கு? நாளைக்கு இதை நெவிக்கிட்ட கொடுத்துட்றேன். செம்ம எக்ஸைட் ஆகிடுவா. இப்படியே கொடுக்காதடா, நல்லா கிஃப்ட் பேப்பரை வச்சு பேக் பண்ணி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதெல்லாம் வேணாப்படா. லூஸ்க்கு மாதிரி பண்ணாத. கிஃப்ட் பேப்பரை வச்சு பேக் பண்ணாதான் இவன் என்ன வாங்கிட்டு வந்திருப்பான்னு பார்த்து எக்ஸைட் ஆவா. இப்படி எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காதுடா. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். சரி வா போகலாம். பேப்பர்லாம் ரேப் பண்ணி கொடுக்கணும்னு அவசியமாடா? இதெல்லாம் சொன்னால் புரியாதுடா. இதெல்லாம் பண்ணால் தான் மாசாக இருக்கும். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஜெகன். சார், நம்ம கம்பெனிலேருந்து மெயில் பார்த்து ஏதோ ஃபயர் பண்ண மாதிரி வந்திருக்கு. ஆமாம் ஜெகன், சாரி டு இன்ஃபார்ம் யூ. 10 பேரை ஃபயர் பண்ணியிருக்காங்க நம்ம கம்பெனிலேருந்து. சார் ஏன் சார்? நல்லா தானே சார் பெர்ஃபார்ம் பண்ணேன். நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பட் சார், நீங்கள் ப்ரொமோஷன் கூட சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க. பட் இப்போது ஆமாம் ஜெகன், ப்ரொமோஷன் இருக்கும்னு சொன்னேன். என்ன பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் டிசிஷன். சார், நீங்கள் நினச்சதா பண்ணலாம்ல சார்? இல்லை ஜெகன், என்னதான் உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அவுடேட்டடாக இருக்கீங்கன்னு அந்த டீம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ என் கையில் ஒன்றும் இல்லை, மேனேஜ்மெண்ட் டிசிஷன். ஓகே ஓகே, தேங்க்யூ ஜெகன். தேங்க்யூ சார். ஏண்டா லேட்டு? தூங்கிட்டேன்டி. சரி, தலையை காட்டு. சரி வா போலாம். அப்புறம் லவ் யூ. ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, நம்ம கமிட் ஆகி இனியோட 3 வருஷம் ஆகுது. ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் எனக்கு எனக்கு ரொம்ப புதுசாக ஃபீல் ஆகுது. ஏன் தெரியல. அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குன்னு சொல்கிற. மேபி எனக்கு என்னமோ அந்த மேஜிக்கல் பவரை நீ தான் தோணுது. நம்ம எப்போ ஒரே வீட்டில் இருக்க போகிறோம்? போகலாம். எங்கே? ஒரே வீட்டில் இருக்க. போகலாம் போகலாம்.
மறந்துட்டேன் பாரு. என்னடா இது? பார்த்து தெரில. அதான் என்ன வாங்கிட்டு வந்திருக்க? பிரித்து பாரு. நல்லா இருக்குடா. லவ் யூ. அவ்வளோதானா? கோயிலில் இருக்கோண்டி. நம்ம எவ்வளோ நாள் தான் இப்படியே மீட் பண்ணுறது? உங்கள் வீட்டில் நம்ம லவ்வை பற்றி எப்போ சொல்ல போகிறேன்? நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, எனக்கு 1 year டைம் வேணும். சரி வா போகலாம். வணக்கம். அப்போவே நினச்சேன் உன்னை எப்படி பண்ண போகிறேங்கன்னு. உன்னை வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் கூட கசக்காமல் எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல. அப்புறம் ஏன் கசங்கிருக்க? ஏன்னா வேலை முடிஞ்சு. அந்த பொருள் எடுத்து கையில் தரும்போது ரொம்ப யோசிக்க வச்சு என்னவா இருக்கும்னு நினைக்க வச்சது நீ தான். வேல்யூ தெரியல போகிறவங்களுக்கு. இங்கே யோசிச்சு பார்த்தா நிறைய விஷயம் அப்படி தான் இருக்குல்ல. இங்கே நம்ம மதிப்புன்றது தேவையை பொறுத்து தான் இருக்குது.